பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 4ஆம் நாள் சங்கடஹர சதுர்த்தி. சங்கட் என்றால் துன்பம், ஹர் என்றால் அழித்தல். துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடஹர சதுர்த்தி. ஒரு நாள் பரத்வாஜ முனிவரின் மகனான அங்காரகன் தான் எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று விநாயகப் பெருமானை நினைத்து தனது தவத்தை தொடங்கினான். பல வருடங்களாக கடுந்தவம் மேற்கொண்டதன் பலனாக விநாயகர் பெருமான் அங்காரகனுக்கு காட்சி தந்தார். அதனை கண்டு அகம் மகிழ்ந்த அங்காரகன் விநாயகப் பெருமானை பலவாறு போற்றி துதித்தான். உன்னுடைய கடுந்தவத்தால் மகிழ்ந்தேன், நீ கேட்கும் வரங்கள் எதுவாயினும் தருகிறேன் கேள் என்று கூறினர் விநாயகர். ஐயனே, சர்வ மங்கள ரூபத்தோடு தங்களை தரிசித்த நான் அனைவராலும் மங்களன் என்று அழைக்கப்பட வேண்டும். தேவலோகத்தில் தேவாமிர்தம் பருகி அமரனாக வேண்டும். என்னை வழிபடுபவர்களுக்கு எல்லாம் நான் செல்வம் அளிக்கும் கிரகமாக மாற வேண்டும். நான் தங்களை தரிசித்த இந்த சதுர்த்தி நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும். யாரெல்லாம் இந்த சதுர்த்தி நாளன்று தங்களை வழிபடுகிறார்களோ அவர்களின் துயரங்களை நீங்கள் நீக்க வேண்டும் என்று பல வரங்களை கேட்டான். நீ கேட்ட வரங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் என்று கூறியதோடு மட்டுமில்லாமல், யாரெல்லாம் சங்கடஹர சதுர்த்தி அன்று என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கி வாழ்வில் அனைத்து வளங்களையும் தருவேன் என்ற வரத்தையும் விநாயகப் பெருமான் தந்தருளினார்.